தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 2:2 வாசிக்கும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார், அவரை காண வந்தோம். அப்படின்னா இந்த சாஸ்திரிகளின் நிச்சயம், ஒரு நிச்சயத்தோடு வந்திருக்காங்க. இந்த நட்சத்திரம் இவர்களை வழிநடத்தி இவர்கள் பெத்லகேம் வந்து சேர்ந்தார்கள். இந்த நட்சத்திரத்தை வச்சு ஒரு சில வார்த்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த நாட்களிலே புரஜாதிகள் யூதர்கள் கூட நட்சத்திரங்களை வானராக்கினியாக கொண்டு தொழுது கொண்டார்கள், விக்கிர ஆராதனை செய்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திரங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு எவ்வளவு பெரிய தடையா இருந்திருக்குது பாருங்க. ஆனால் இந்த சாஸ்திரிகள் பாருங்க, இந்த நட்சத்திரம் அப்படி தேவனை தொழுது கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு தடையாக இல்லை, இவர்களை வழிநடத்தின ஒரு அற்புதமான நட்சத்திரம். எருசலேமுக்கு நேராக வழிநடத்தி அங்கே இருந்து பெத்லகேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்த மேசியாவாகிய இயேசுவை தொழுது கொண்டான்னு சொன்னால், இந்த நட்சத்திரம் இவர்களை வழிநடத்தின நட்சத்திரம், தடையாயிருந்த நட்சத்திரம் அல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சாஸ்திரிகள் நீண்ட பிரயாணப்பட்டு வந்தால் எவ்வளவு களைப்பு இருந்திருக்கோம், எவ்வளவு களைப்பு, சோர்வு, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், எத்தனை நாளும் தெரியாது. இப்படி பலவிதமான ஒரு எதிர்பார்ப்பு, கேள்விகள், களைப்பு, சோர்வுகளோடு கூட அவர்கள் வந்து இயேசுவை சரியான இடத்துல வந்து பரிந்து கொண்டார்கள். அப்படின்னா அவளுக்கு இருந்த அந்த ஆர்வம் ஆச்சரியமானது. இப்போ எவ்வளவு நமக்கு பைபிள் இருக்குது, சபை இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, விசேஷித்த கூட்டங்கள் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் ஆண்டவரை தேடுவது கடினமா இருக்கிறது. இவங்க பாருங்க, எத்தனை களைப்பு, சோர்வு, எவ்வளவு பண செலவா இருக்கும். ஆனால் வந்து சேர்ந்து இயேசுவை தொழுதோன்னா அத்தனை ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரம் சரியாய் வழிநடத்தி கொண்டு வந்து நடத்திருக்கிறது. அப்படியானால் ஆர்வமாய் தேடுகிறவர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வம். ஆண்டவர் உண்மையா நீங்க தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்க ஜெபத்தை கேட்பார், உங்க உபவாச ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உண்மையாய் தொழுது கொள்ள கர்த்தர் கைவிட மாட்டார்கள். தேவனை உண்மையாய் நீங்கள் தேடினால் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் சொல்ல அற்புதமான வார்த்தை. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தரை தேடுவதில் ஆர்வத்தோடு உண்மையா இருந்தீங்கன்னா நல்ல சமாதானத்தை சமாதான பிரபு இயேசு தருவார். உங்க ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவா, தம் சித்தத்தை வெளிப்படுத்துவா, தமது வழியை வெளிப்படுத்துவா. ஒரு நாள் அங்க இடையில் போகவே மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.